இன்றைக்கி நம்ம லீன் பல்கிங் சீரிஸோட நாள் 33. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ப்ரோ கேட்ட ஃபேட் லாஸுக்கு லோ கேலரி அண்ட் ஹை ப்ரோட்டீன் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 ஆனியன் 2 கேப்சிகம் எடுத்துக்கங்க. அதாங்க கொடை மிளகா. கேப்சிகம் வந்து ஃபேட் பேர்ன் பண்ணுங்க. அதோட ஒரு டொமேட்டோவை எடுத்து அரிஞ்சு அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு, நான் வந்து 4 எக் ஒயிட்டும் ஒரு ஹோல் எக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஃபேட் லாஸ் மட்டும் தான் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாகவே எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கங்க. எல்லோ எக் வந்து ஆட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கங்க. அது நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பு மேலே வச்சு லைட்டாக மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சதெல்லாம் அதில் போட்டு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு வதக்கிட்டே இருங்க. இந்த கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா நம்மளோட லோ கேலரி ஹை ப்ரோட்டீன் ஃபேட் லாஸ் ரெசிபி ரெடி. இதை சாப்பிட்டா ஃபேட் லாஸ் ஆகும் சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்துக்கிட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேட் லாஸ் ஆகாது. ஃபேட் லாஸ் ப்ராசஸுக்கு கண்டிப்பாக கார்டியோ பண்ணி ஆகணும். அப்போ தான் ஃபேட் லாஸ் ப்ராசஸ் நடக்கும். சரி, ஓகே, என்ஜாய் ஒரு ஃபேட் லாஸ் ஜெர்னி. இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்குறேன் நம்ம பேச்சை ஒரு ஃபாலோ பண்ண தப்பில்லை காய்ஸ். சரி, ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ள வரலாம். இன்றைக்கி ஈவினிங் எந்திரிச்சு ஜிம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்நாக்ஸை சாப்பிட்டு ஜிம் கிளம்பியாச்சு. ஜிம் போகிறதுக்கு முன்னாடி அட்டையில் முட்டை கலையனால அதை எடுத்துகிட்டு போய் முட்டை வாங்கிட்டு அப்படியே ஜிம்முக்கும் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட். ஃபஸ்ட்டு வந்து கேப்பில் வந்து அப் டவுன் டவுன், செகண்ட் வந்து பிளேட்டில் வந்து ஓவர் ஹெட், தேர்டு வந்து கிக் பேக், ஃபோர்த்து வந்து ரோப்பில் வந்து அப் டவுன் டவுன், அண்ட் ஃபைனல் ஒர்க் அவுட் வந்து 1 hand ஓவர் ஹெட் போட்டுட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட்டையும் முடிச்சாச்சு. மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை இனிமே கத்தி கேட்டா காரி போவாங்கல்ல. அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம முட்டையை எடுத்து நம்ம டப்பாவில் அடுக்கி வச்சு அந்த டப்பா ஃபுல்லாக முட்டையை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அப்புறம் நம்ம டின்னரை முடிச்சுட்டு இன்றைக்கி டேயும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். புதுசாக பார்க்குறீங்களா, வழக்கம் போல் ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.